ஹாய், திஸ் இஸ் டாக்டர் அருணா. ஸோ இன்றைக்கி தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்துக்கான முகாம்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் நம்மளில் சில பேருக்கு போலியோ, அதாவது இளம்பிள்ளை வாதம்னா என்ன அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன பதிவு தான் இது. ஸோ போலியோ, அதாவது இளம்பிள்ளை வாதம் அப்படிங்கிறது வைரஸ் மூலமாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோய். இது 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தான் அதிகம் பாதிக்குது. ஸோ இது எப்படி நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டரை எடுத்துக்கிறது மூலமாக, அதாவது அசுத்தமான தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது மூலமாகவும், பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாதனாலையும், அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒழுங்காக ஹேண்ட் வாஷ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்ததுக்கு பின்னாடி என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 70% ஆஃப் த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஏசிம்டமேட்டிக்காக தான் இருப்பாங்க, அதாவது அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு 25% ஆஃப் த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஃபீவர், சோர் த்ரோட், பாடி டயர்ட்னஸ் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். அண்ட் ரேராக 1% ஆஃப் த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகிட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், அதாவது நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணி கை கால்கள் பலவீனமை, அதாவது நம்மளுடைய கை கால்களில் வீக்னஸ், ஈவன் பெர்மனன்ட் பேரலைசிஸ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு பின்னாடி க்யூர் எதுவும் இருக்கா, அதாவது மெடிசன்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி க்யூர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இட்ஸ் ப்ரிவெண்டபிள் ஒன். ஸோ நம்ம போலியோ வேக்சின் ப்ளஸ் பர்சனல் ஹைஜீன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது மூலமாக இது ப்ரிவெண்ட் பண்ணலாம். தென் என்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் இந்த வேக்சின் எடுத்ததுக்கு பின்னாடி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எந்த ஒரு ஸ்பெஷல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் நார்மலாக கொடுக்கக்கூடிய ஃபுட்டே கொடுத்துக்கலாம். பட் இந்த வேக்சின் போட்டதுக்கு பின்னாடி உங்களுடைய குழந்தைகளுக்கு அப்நார்மலாக, அதாவது வாமிட்டிங், ஹை ஃபீவர் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ.